வாங்க இன்றைக்கி பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து மண் பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து பாவக்காய் வந்து நல்லா ரவுண்டாக இந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க. பாவக்காய் வந்து இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அதில் இருக்க கசப்பு குறையும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பாவக்காவை இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி இதை தனியாக எடுத்துகிட்டு அதே வடசட்டியில் வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எண்ணெயில் பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ இந்த அளவெல்லாம் கூட குறைய நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு 1 கட்டி பூண்டு சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூளே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை தாளிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தாளித்து வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 4-5 பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் உடைச்சி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். இந்த பாவக்காய் வந்து இந்த புளி தண்ணியிலே வேகும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க, கசப்பும் குறையும். அப்புறம் அரிசியை வந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணி கீழே வச்சுட்டு 3ஆவது தடவை கழுவின தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் வந்து நம்ம சமைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க, நம்ம குழம்பு திக்காக கிடைக்கும். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இப்போ நம்ம அந்த ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த வெந்துட்டுருக்க குழம்புல சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்து அதையும் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே இந்த குழம்புல கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க புளிக்குழம்புலாம். இது நல்லா கலந்து விட்ட வாட்டி இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க, பாவக்காய் வெந்துருச்சு. நம்ம ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.